விசுவாசம்னா என்ன சார்? வாட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் ஃபெய்த்? வாசிப்போம் எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை. அப்ப காயின் டம்மியான பலியை தான் என்ன செஞ்சிருக்கான்? செலுத்திருக்கிறான். ஏன்னா கம்பேர் பண்றாரு. காயினின் பலியிலும் by faith Abel gave the best of his blessings. So பெஸ்ட் கொடுக்கிறவன கடவுள் எப்படி பார்க்கறாருன்னா, faith இருக்கிறவனா பார்க்கறாரு. I always want to give the best to God. நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறேனோ, விசுவாசம் வச்சிருக்கிறேனோ, அந்த விசுவாசத்தோட அளவு என்னுடைய விதைப்பிலே காணப்படுகிறது. நான் விதைப்பது பெஸ்ட் கிடையாது, ஆனா விசுவாசம் எனக்கு பெஸ்ட்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போய் சொல்லுகிறீர்கள். அப்ப ஒரு மனுஷனை எந்த அளவு நம்புறோமோ அந்த அளவு தான் நம்ம கொடுக்குறோம். நீ அவரை எந்த அளவு நம்புறன்றது நீ அவர்கிட்ட எந்த அளவு கொடுக்குறன்ற பொறுத்து இருக்கு. இல்ல நான் நிறைய நம்புறேன், அப்ப அந்த பையன் வச்சுட்டு போ. இல்ல எதுக்கு கையில இருக்கட்டும். ஃபெய்த்தை காட்டுறதுக்கான பேசிக் திங் என்ன தெரியுமா? பேசிக். பிள்ளைய கொடுத்தான், அதான் அப்புறம் வருது. சிங்கத்தின் வாயை அடைச்சான், அதெல்லாம் அப்புறம் அடைப்போம். அடைக்கிறது இருக்கட்டும், திறன்றாரு. ஸோ ஃபெய்த் ஜேர்னி 11 ஸ்டார்ட் ஆகி கடைசியில் எங்க வருதுன்னா, அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். ஃபயரை பண்றாங்க. இதெல்லாம் ஹை லெவல் PhD போகுது. ஆனா LKG எங்க தொடங்குது? அவன் காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். ஒவ்வொரு மனுஷனுடைய விசுவாசமும் காணிக்கையில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது.